Types of curriculum. Knowledge and curriculum subject Unit 2 Meaning, Nature and Principles of Curriculum இருக்கிற 7th topic Types of Curriculum. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டைப் ஆஃப் கரிக்குலம் இருக்குது, 3 அப்ரோச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் சென்டர்ட். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாத்தையுமே வந்து சப்ஜெக்ட்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடத்துறது. சப்ஜெக்ட்ன்றது மேத்தாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியலாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கரிக்குலம் வந்து சப்ஜெக்ட் சென்டர்ட். அடுத்தது லேர்னர் சென்டர்ட். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட்டோட நீட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும், அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து லேர்னர் சென்டர்ட். இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். அடுத்தது ப்ராப்ளம் சென்டர்ட். இது மெயினாக ரியல் லைஃப்பில் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற கரிக்குலம் தான் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். இப்போது சப்ஜெக்ட் சென்டர்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ், அதர்வைஸ் நோட சப்ஜெக்ட் டிசிப்ளின். அதை வந்து சப்ஜெக்ட் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சப்ஜெக்ட்ன்றது. ஸோ பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ்னால் எக்ஸாம்பிள் மேத் எடுத்துக்கலாம், இல்லை சயின்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை சோஷியல் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம், இங்கிலீஷாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் சப்ஜெக்டும் நம்ம படிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து சப்ஜெக்ட் சென்டரில் இருக்கிற மெயினான ஃபோக்கஸ். இந்த உலகத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, ஆனாலும் எதெல்லாம் ஃபண்டமெண்டல்னு இருக்கோ, பேசிக்ஸாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸோ அது மட்டும்தான் ஸ்கூல்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்ஜெக்ட் சென்டருக்கு சில பேசிக் அசம்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா ப்ரூனர்ஸ் வியூன்னு ஒன்று இருக்குது. என்னதுன்னா, சில்ட்ரன் வந்து அவங்களோட திங்கிங் எபிலிட்டினால தான் லேர்னிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க திங்க் பண்ணுறது, அவங்களோட ரீசனிங் எபிலிட்டிஸு இதெல்லாம் வச்சு தான் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது. செகண்டு ஸ்ட்ரக்சர்ட் டிசிப்ளின்ஸ். டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு வந்தாலே சப்ஜெக்ட் தான் மீன் பண்ணும். ஹெல்ப் மேனேஜ் த க்ரோயிங் பாடி ஆஃப் நாலேஜ். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க அதை படித்து அதை ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் டிசிப்ளின் சப்ஜெக்ட் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரோட நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸ்கூல் ஷுட் ப்ரைமரிலி ட்ரான்ஸ்மிட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறது ஸ்கூல் மூலமாக தான் நடக்கணும். அப்படி அது ஒரு மெயின் ஃபோக்கஸாக இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலமில் இருக்கும். கல்ச்சுரல் நாலேஜ் கேன் பி ஆர்கனைஸ்ட் இன்டு சப்ஜெக்ட் பேஸ்ட் டிசிப்ளின்ஸ். இந்த கல்ச்சுரல் நாலேஜை சப்ஜெக்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணி இதன் மூலமாக கடத்தலாம் அப்படின்றதும் ஒரு அசம்ஷன். சப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ எ லாஜிக்கல் ஆர்டர் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேத் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் நம்பர் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அடிஷன் வரும், சப்ட்ராக்ஷன் வரும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் போக போக காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்டு ஷேப்ஸு இல்லை அல்ஜிப்ரா, இப்படி பேசிக்லேருந்து ஆரம்பித்து சிம்பிள்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அடுத்தது தி ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். இதன் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரியல் லைஃப் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. டீச்சர் லெட் மெத்தட்ஸ் ஆர் கன்சிடர்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் தேன் த டெமோக்ராட்டிக் ஒன்ஸ். ஸோ டீச்சர் லெட்னா டீச்சர் டாமினேட்டட் மெத்தட்ஸ், அதாவது டீச்சர் சொல்கிறது தான் வேதவாக்கு இந்த கரிக்குலமில். அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்கும், அவங்க சொல்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டெமோக்ராட்டிக் வே வந்து இங்கே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட வியூஸ்க்கோ இல்லை அவங்களுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியோ டெமோக்ராட்டிக்காக இருக்காது. டீச்சர் சொல்கிறது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனாக இருக்கும். திஸ் அப்ரோச் இஸ் டைம் டெஸ்டட் அண்ட் தஸ் கன்சிடர்ட் வேல்யூபிள். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தட். அந்த காலத்துலேருந்தே இது தான் வந்து மெயினாக இந்த கரிக்குலம் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால டைம் டெஸ்டட்னால இது வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணுறாங்க. இட் ஆஃபர்ஸ் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி டு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டியூ டு இட்ஸ் ட்ரெடிஷன். ஸோ ரொம்ப நாளாக இந்த கரிக்குலம் நம்ம ஃபாலோ பண்ணுறனால எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது, இது வந்து சரியான கரிக்குலம் தான், இதன் மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு லேர்னிங் கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இப்போ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா கிளியர்லி டிஃபைன்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ அந்த குழந்தை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதோட அவுட்கம் என்னமாக இருக்குன்றதை கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபோக்கஸ்ட் ஆன் பிஹேவியர் அண்ட் மெமரைசேஷன். ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் அண்ட் மெமரைசேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், மெயினாக வந்து நம்ம மெமரைஸ் பண்ண தான் வைப்பாங்க. ஸோ இந்த கரிக்குலமில் மெமரைசேஷன் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும்.
அடுத்து கண்டென்ட். என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குன்னா, எக்ஸ்பர்ட் செலக்டட், இதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க என்னென்ன லெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு. ஃபேக்ட் பேஸ்ட், ஆக்சுவலாக இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவனாக இருக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் தான் இதில் வைப்பாங்க. ப்ரெசென்டட் இன் ஸ்ட்ரக்சர்ட் லெசன்ஸ், யூனிவர்சலி அப்ளிகபிள். ஸோ ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தாலே அதில் ஒவ்வொரு சாப்டராக இருக்கும், சாப்டர் கீழே ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட்ஸ் ஆர் டாட் இன் ஐசோலேஷன் வித் மினிமல் இன்டெகிரேஷன் அக்ராஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக நடத்துவாங்க. மேத்ஸ் டீச்சர் வந்து சயின்ஸ் பற்றி அவங்களுக்கு அந்த இதை பற்றின அக்கறை இருக்காது, மேத்தை கரெக்டாக டீச் பண்ணுவாங்க. சயின்ஸ் வந்து அவங்க கரெக்டாக டீச் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து இல்லை அந்த இன்டெகிரேட்டட் நாலேஜை வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த கரிக்குலமில். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், மெயினாக வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன சிலபஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் லேர்னிங் நடக்கும், டீச்சிங் நடக்கும். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து மெயின் எம்பசிஸ் வந்து வேர்பல் டாஸ்க்ஸ், லிசன் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, இல்லை எழுதுறது அண்ட் ரிசைட்டிங், ஒரு இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, அந்த மெமரைசேஷன். ஸோ அதுதான் மெயினான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். குரூப்பிங், கிளாஸ் எடுக்கிறது வந்து ஃபுல் கிளாஸ்க்கு தான் எடுப்பாங்க, அது இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்க்கு ஃபோக்கஸ் இருக்காது. டைம் அண்ட் ஸ்பேஸ், மெயினாக வந்து 45 to 60 minutes பீரியட் தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. கிளாஸ் ரூம் டைம் தான் மெயினான லேர்னிங் டைம். அடுத்து டீச்சிங் மெத்தட் வந்து லெக்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், டெமோ கொடுப்பாங்க, இல்லை லேபில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது எவாலுவேஷன், எப்படி எவாலுவேட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ரெகுலர் டெஸ்டிங், ஃபோக்கஸஸ் ஆன் கண்டென்ட் மாஸ்டரி. அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து அவங்க எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு அதை தான் அந்த டெஸ்ட் வந்து இந்த ரெகுலராக வைக்கிற அந்த டெஸ்ட் மூலமாக அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையான்றதை வந்து மார்க்ஸ் மூலமாகவோ கிரேட்ஸ் மூலமாகவோ ஸ்கோர்ஸ் மூலமாகவோ தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கரிக்குலம் இருக்க லிமிடேஷன்ஸ் என்ன? ஒன்று, ஓவர்லோடட் கரிக்குலம். நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறனால டீச்சர்ஸ்க்கும் அது வந்து பெரிய பேர்டனாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது பெரிய பேர்டனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஒவ்வொரு பீரியடாக ஷார்ட் பீரியடில் நம்ம டீச் பண்ணும்போது இது எல்லாமே டிஸ்கனெக்டடாக இருக்கும். ஃபஸ்ட் பீரியட் வந்து மேத்ஸ் நடக்கும், அடுத்த பீரியட் வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் பற்றி படிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த பீரியட் வந்து சயின்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. இது தனியான ஒரு டீச்சிங் லேர்னிங்காக இருக்கும், இது இன்னொரு தனியான டீச்சிங் அண்ட் லேர்னிங்காக இருக்கும். இக்னோஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். இந்த கரிக்குலம் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே கரிக்குலம் தான், ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகும். இதனால் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வெவ்வேறு நீட்ஸ் இருக்கும், அதை வந்து இக்னோர் பண்ணிடும். அது புவர் ரியல் லைஃப் அப்ளிகேஷன். ஸோ இந்த லேர்னிங் வந்து தனித்தனியாக நடக்கிறதுனால ரியல் லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த லேர்னிங்கை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்லெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் என்ன அதை பேஸ் பண்ணி இருக்காது, ஏன்னா நம்ம காமன் கரிக்குலம்னால எல்லாருக்கும் ஒரே இதுதான். ஒருத்தருக்கு மேத்ஸ் படிக்கலாம், ஒருத்தருக்கு சயின்ஸ் படிக்கலாம், பட் இட் டசன்ட் மேட்டர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். அவுட்டேட்டட் ஃபோக்கஸ். ஸோ ஓவர் எம்ஃபசிஸ் ஆன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், மாதிரி கலாச்சாரம் பாரம்பரியம் சொல்லிட்டுன்னு பழைய ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத சோஷியல் இஷ்யூஸு இதெல்லாம் படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பழைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும், ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற சோஷியல் இஷ்யூஸோ எதுவோ அவங்களுக்கு வந்து டீச் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் நாலேஜ். இந்த லேர்னிங்கை வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக பிரிக்கிறதுனால அந்த ஒரு ஹோல்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்காது, இந்த இன்டெகிரேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்தது ப்ரொமோட்ஸ் ரோட் லேர்னிங். இது வந்து மெயினாக என்னென்னா இந்த டீச்சிங் மெத்தடில் மெயின் எம்பசிஸ் வந்து மெமரைசேஷனில் தான் இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்லேயோ இல்லை சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதையோ இருக்கிற ஃபோக்கஸை விட எவ்வளோ மெமரைஸ் பண்ண முடியும், எவ்வளோ மார்க் வாங்க முடியும், அது மூலமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும், இதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட லிமிட்டேஷன்ஸ். அடுத்து லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் இது ரொம்ப ரிஜிடாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, இந்த அப்ரோச் வந்து நிறைய லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்றதுனால வந்தது தான் இந்த லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட நீட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட க்ரோத்துக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடென்டிஃபை பண்ணி அதை டீச் பண்ணுறது தான் வந்து இந்த லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸட் சப்ஜெக்ட்ஸாக இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கரிக்குலம் இருக்கும். ஸோ இதில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா பர்சனலைஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குதுன்னா அதில் வந்து அவங்களுக்கோட
எப்படி வந்து அவங்கள இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற ஃபோக்கஸ் இருக்கும். ஒருத்தருக்கு மேத்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா மேத்தில் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹோல் சைல்டு இன்க்ளூடிங் எமோஷனல் அண்ட் சோஷியல் க்ரோத். ஸோ எமோஷ்னல் அண்ட் சோஷியல் க்ரோத்தையும் இன்க்ளூட் பண்ணி இந்த கரிக்குலம் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இன் கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் அலோவிங் இன்டெகிரேஷன் அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த கரிக்குலம் ஃபிக்ஸடாக இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இடையில் அந்த ஒரு இன்டெகிரேஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த கரிக்குலமில். லேர்னிங் த்ரூ இன்ட்ராக்ஷன் வித் என்வாயர்மெண்ட், இன்கொயரி, எக்ஸ்பெரிமெண்டேஷன், கொலாபரேஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் கரிக்குலமில் மெயினாக வந்து லேப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், இல்லை குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வியூஸ் என்னென்னு கேட்டு அதன் மூலமாக டீச் பண்ணுறது தான் இந்த கரிக்குலத்தோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ மெயின் 2 எஜுகேஷனிஸ்ட் இருக்காங்க, ஜான் டியூவே அண்ட் கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த மாடலை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க 1977. ஏன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது. இந்த மாதிரியான எஜுகேஷன் தான் வந்து சில்ட்ரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் பார்த்த மாதிரி சப்ஜெக்ட் சென்டரோட லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கரிக்குலம் தான் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட டெவலப்மெண்ட் தனித்தனியாக, ஓகே. என்கரேஜிங் ஒரிஜினல் திங்கிங், அவங்களுடைய நார்மல் திங்கிங் ப்ராசஸ், அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க லேர்னிங் இருக்கும். ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி க்ரோத். அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் நீட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லெவல்ஸ். கண்டென்ட் வந்து இட்ஸ் சூசன் அக்கார்டிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ், எபிலிட்டி அண்ட் ப்ரையர் நாலேஜ். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு வந்து அவங்களோட எது பண்ண முடியும், அவங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளோ நாலேஜ் இருக்குது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயோ இல்லை அந்த பர்டிகுலர் கண்டென்ட்லேயோ. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அந்த சிலபஸை அசைன் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாறும். ஸோ மெயினாக வந்து இவங்க எம்பசிஸ் வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்குமே ஒழிய மெமரைஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங். என்கரேஜஸ் செல்ஃப் லேர்னிங், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல்ஸ், ப்ரமோட்ஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன். அடுத்தது வந்து குரூப்பிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் கிளாஸாக இருக்க மாட்டாங்க. அதில் வந்து குரூப்பாக பிரிச்சிருவாங்க. சிமிலர் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு குரூப்லேயும், ஒரே மாதிரியான அச்சீவ்மெண்ட், அதாவது இப்போது பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் குரூப்லேயும், இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பேசிஸில் குரூப்பாக பிரிச்சுட்டு அவங்க லேர்னிங் வந்து இந்த குரூப் மூலமாக தான் நடக்கும். டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கெட்யூல்ஸ். லேர்னிங் அக்கர்ஸ் இன் வேரியஸ் செட்டிங்ஸ் லைக் லேப், லைப்ரரி அண்ட் த்ரூ ஃபீல்ட் ட்ரிப்ஸ். எல்லாமே கிளாஸ் ரூம்லேயே நடக்காமல் மற்ற இடங்கள்லையும் சேர்த்து தான் இந்த டீச்சிங் நடக்கும். ரோல் ஆஃப் அ டீச்சர். மெயினாக வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டராக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. மெயினாக ஸ்டூடெண்ட் அவங்களோட இன்புட்ஸ் என்ன, அவங்களோட வியூஸ் என்ன, இதை பொறுத்து தான் வந்து இந்த லேர்னிங் நடக்கும். டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, இன்க்ளூட்ஸ் போத் டீச்சர் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். டீச்சரும் அசஸ் பண்ணுவாங்க அந்த சைல்டை, அவங்களும் செல்ஃப் அசஸ் பண்ணிக்குவாங்க அவங்களே. ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் ப்ராசஸ், நாட் ஜஸ்ட் அவுட்கம்ஸ். ஓகே. ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அதுதான் மெயின் ஃபோக்கஸே தவிர ஃபைனலாக எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ நல்லா எக்ஸாம் எழுதுகிறாங்கன்றது முக்கியம் கிடையாது இதில். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? ஒன்று, லேக் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்கள்ட்டயே இந்த லேர்னிங்கை நம்ம விடுறதுனால மெச்சூர்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணிக்குவாங்க, பட் எல்லாருமே அதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது மூலமாக ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒமிஷன் ஆஃப் எசென்ஷியல்ஸ். இம்பார்ட்டன்ட் நாலேஜ் அண்ட் வேல்யூஸ் மைட் பி லெஃப்ட் அவுட். ஏன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி போகிறனால அவங்களுக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள், அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற மற்ற விஷயங்கள் அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், பட் வந்து அது வந்து ஒமிட் ஆகிரும். அடுத்து வேரிட் நீட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து வேரிடாக இருக்கனால அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் வேரிடாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணுறதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ சேலஞ்சிங்காக இருக்கும். லேக் ஆஃப் கண்டினியூட்டி. கண்டென்ட் ஆர்கனைஸ் சைக்கலாஜிக்கலி, நாட் லாஜிக்கலி, மேபி ஃப்ராக்மெண்ட் அண்ட் டிஸ்ஜாயிண்டட். ஸோ இங்கேயும் அதே ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறனால லாஜிக்கலாக அது வந்து கனெக்ட் ஆகிருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸ் தான் அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ரிசர்ச் லிமிட்டேஷன்ஸ். டீச்சர்ஸ் வந்து அவங்களோட ஓன் மெட்டீரியல் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் சென்டரில் வந்து ஃபிக்ஸட் சப்ஜெக்ட் இருக்கும், ஃபிக்ஸட் லெசன்ஸ் இருக்கும். அதனால்
ஆல்ரெடி ரெடிமேட் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கண்டென்ட் வந்து ரெடி பண்ண முடியும். ஹையர் டீச்சர் டிமாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கரிக்குலமில் டீச்சர்ஸ் வந்து அவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணும், ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த கிளாஸ் கொண்டு போகணும் அப்படின்றதுனால அந்த டீச்சர்ஸ்க்கான டிமாண்ட்ஸ், ஹையர் எபிலிட்டி உள்ள டீச்சர்ஸோட டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம். இது வந்து லேர்னர் சென்டர்ட் கரிக்குலத்தோட எக்ஸ்டென்ஷன். ஆனால் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா அவங்களோட நாலேஜை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எப்படி ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடுவோம், அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவோம், செகண்ட் ஃப்ளோர் கட்டுவோம், அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி இந்த நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம். பட் இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ரியல் லைஃப் மீனிங்ஃபுல் ப்ராப்ளம்ஸ், இதற்கான சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா ஜஸ்ட் வந்து கிளாஸில் நடக்கிற அந்த சப்ஜெக்டோட கண்டென்ட்டை வந்து அவங்க எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்காமல் ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அந்த ஒரு ஃபோக்கஸோடு தான் அவங்க இந்த லேர்னிங்கே நடக்கும். ஸோ அதனால் இவங்களோட லேர்னிங் மெத்தட் பார்த்தா மெயினாக வந்து ரிசர்ச் இல்லை இன்டிகிரேஷன் ஆஃப் தியரி வித் ப்ராக்டிஸ். தியரி படித்தாலும் அது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜோடு அதை வந்து லிங்க் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் டு சால்வ் ரியல் வேர்ல்டு இஷ்யூஸ். இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேர்ல்டு இஷ்யூஸ் என்ன, அதை எப்படி வந்து லேர்னிங்லாம் சால்வ் பண்ணலாம், இதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் கரிக்குலம். ஏன்னா இது வந்து எவ்ரிடே லைஃப் சேலஞ்சஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு லேர்னிங்கோட இந்த டீச்சிங் இருக்கிறதுனால. எக்ஸாம்பிள் பார்த்தா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், மேல் ஃபீமேல், அந்த மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், என்வாயர்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இது மாதிரி நிறைய லைஃப் சேலஞ்சஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த கரிக்குலத்தோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ ஃப்ளாரன்ஸ் ஸ்ட்ராட்மயர் அப்படின்றவர் இந்த லைஃப் சென்டர்ட் எஜுகேஷன் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ், அதாவது அவங்களுடைய ஹெல்த்து, நாலேஜு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு இண்டிவிஜுவல் அவங்க கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்களை எப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது. அடுத்து க்ரோத் இன் சோஷியல் பார்ட்டிசிபேஷன், எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப், ஹார்மனி, கோஆப்ரேஷன். ஒரு நல்ல குடிமகனாக எப்படி இருக்கிறது, ஒரு சொசைட்டியில் எல்லாரோடையும் எப்படி வந்து ஒற்றுமையாக இருக்கிறது, எப்படி கோஆப்ரேட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது. க்ரோத் இன் ஃபேஸிங் என்வாயர்மெண்டல் சேலஞ்சஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்க அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த கரிக்குலத்தோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி அட்ரெஸ் பண்ணுறதுன்றதை லேர்ன் பண்ணுறது தான் வந்து இந்த பர்டிகுலர் கரிக்குலத்தோட ஃபோக்கஸ். ஸோ அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்கனைஸ்ட் அரவுண்ட் ரியல் லைஃப் சொசைட்டல் நீட்ஸ் அண்ட் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் லைஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ். அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் எவால்விங். இந்த சோஷியல் நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரிக்குலம் மாறிக்கிட்டே வரும். ஜஸ்ட் ஃபிக்ஸ்டாக ஒரே கரிக்குலம் கண்டினியூ ஆகாது. கண்டென்ட் வந்து எவ்ரிடே லைஃப் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் தான் மெயின் கண்டென்ட்டாக இருக்கும். அதுக்கு எப்படி வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஹியூமன் ரிலேஷன்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான கண்டென்ட்டாக இருக்கும். டீச்சிங் அண்ட் லேர்னிங், அகெயின் குரூப் ஒர்க்கு, ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் யூஸ் ஆஃப் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கேயும் ஆக்டிவாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. எந்த செட்டிங்கில் லேர்னிங் நடக்கும்னா, கிளாஸ் ரூம் நடக்கும், ஸ்கூல்ஸு, அது இல்லாமல் கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ். டீச்சரோட ரோல் என்னென்னா ஃப்ரெண்ட், கைட், ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் ப்ராஜெக்ட் டைரக்டர். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயும் எவாலுவேஷன் வந்து எப்படி நடக்கும்னா, செல்ஃப் எவாலுவேஷன் இருக்கும், அது இல்லாமல் டீச்சர் எவாலுவேட் பண்ணுறதும் இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட் வந்து ஃபைனலாக அந்த வர மார்க்ஸோ அதை பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் அட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க, அதுக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலத்தோட மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இட் டெவலப்ஸ் கான்ஃபிடென்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இந்த ரியல் லைஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கோஆப்ரேஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் சோஷியல் அவேர்னஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ், ரைசஸ் அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் என்கரேஜஸ் ப்ராப்ளம் சால்விங். தங்களை சுற்றி இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் என்னன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முனைப்பும் இருக்கும் அவங்கள்ட்ட. யூட்டிலைசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரையர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ அதை பேஸ் பண்ணி இந்த லேர்னிங் இருக்கும். ஸ்ட்ராங் சோஷியல் ரிலவன்ஸ் அஸ் கண்டென்ட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த கரண்ட்
ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை எடுத்து அவங்க அது மூலமாக லேர்னிங் கொடுக்கறதுனால ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் ரெலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இப்போது இந்த வருஷம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட நாலேஜ் வந்து டெவலப் ஆகும், அவங்களோட லேர்னிங் இருக்கும். பட் இதே வந்து அவங்க படித்து முடிச்சுட்டு வரும்போது இதே இஷ்யூஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த இஷ்யூஸ் இல்லாமல் புது இஷ்யூஸ் இருக்கலாம், அந்த இஷ்யூஸ் வந்து ரெலவெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க படித்தது எல்லாமே வந்து மேபி இட் மே பிகம் அப்சல்யூட் அந்த டைமில். ஸோ அப்போ புதுசாக அவங்க ஒரு லேர்னிங் வந்து கொண்டு வரணும். அடுத்தது ரிஸ்க்ஸ் நெக்லெக்டிங் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் நேஷ்னல் ஹெரிட்டேஜ். ஸோ நம்மளுடைய பாரம்பரியம், வரலாறு, கலாச்சாரம் இதை எதுவுமே அவங்க லேர்ன் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பாஸ்ட்டில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து அவங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அடுத்தது டிஃபிகல்ட் டு செலக்ட் சூட்டபிள் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கான்டென்ட். ஸோ இப்போ ரியல் லைஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட்டும் கண்டென்ட் இருக்குன்றதுனால அதை எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கன்சிடர்ட் மோர் சூட்டபிள் ஃபார் சோஷியல் சயின்சஸ் தேன் ஃபார் ஜென்ரல் சயின்சஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கரிக்குலம் சோஷியல் சயின்ஸ்க்கு மேபி ரெலவெண்ட்டாக இருக்கலாம், பட் ஜென்ரலான மற்ற சப்ஜெக்ட்டுக்கோ சயின்ஸ்க்கோ வந்து அது இருக்காது அப்படின்றது ஒரு லிமிட்டேஷன். ரிக்வயர்ஸ் ஹைலி ஸ்கில்ட் வெர்சடைல் டீச்சர்ஸ் ஃபார் ஆஃபன் ஸ்கேர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்டாக இருக்கணும். வெர்சடைல்னால் பன்முகத்தன்மை கொண்ட டீச்சர்ஸ். பல்வேறு விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருக்கணும், பல்வேறு விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டீச் பண்ண தெரியணும். இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலமில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.